வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். மேதின கூட்டத்தில் இணையுமாறு ரணில் தரப்புக்கு சஜித் பகிரங்க அழைப்பு. தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை அகதி இளைஞனுக்காக கவலையடைந்த நாமல் ராஜபக்ச. பிக்குகளை சீரழிக்க அரசியல் சக்திகள் சதி, கசப்பு தேரர் குற்றச்சாட்டு. அரசாங்கத்தின் மற்றுமொரு நிதி விவகாரம் தொடர்பில் எழுந்துள்ள பெரும் சர்ச்சை. வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் பாரிய நிதி முறைகேடு, நாமல் சாடல். டீசல் இறக்குமதியில் மோசடி, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் கூட்டு எதிர்க்கட்சி முறைப்பாடு. நாடாளுமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் ஹேக்கர் சம்பவத்தால் ஏற்பட்ட குழப்பம். அணு ஆயுத பரவல் தடை சட்டத்துக்கு அப்பட்டமான சவால், ரஷ்யா கடும் எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள மே தின பேரணியில் தம்மோடு கைகோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார். மே தினம் தொடர்பாக விசேட கூட்டம் ஒன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள காலாவதியான அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்த அவர், தற்போதைய அரசியல் சூதாட்டங்களில் இருந்து விலகி கொள்கை அடிப்படையில் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தருணம் இது என்று தெரிவித்துள்ளார். சமூக ஜனநாயகம் மற்றும் சமூக சந்தை பொருளாதாரத்தை மையமாக கொண்ட நடுத்தர பாதையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து மேலும் குறிப்பிடும்போது, நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அனைவருக்கும் சௌபாக்கியத்தை ஏற்படுத்தும் எமது வேலை திட்டத்தில் கைகோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு முற்போக்கு சிந்தனை கொண்ட அனைத்து மக்களுக்கும் மிகுந்த மரியாதையுடன் அழைப்பு விடுக்கின்றேன். இதற்கமைய எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி கொழும்பு மாளிகாவத்தை பிடி ஸ்ரீசேன விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ள பாரிய மேதின கூட்டத்தில் லட்சக்கணக்கில் திரண்டு ஒன்றிணையுமாறு பகிரங்க அழைப்பு விடுக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அகதியாக வசித்து வரும் 37 வயதுடைய இலங்கை தமிழர் ஒருவர் தன்னை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு மேற்கொண்ட போராட்டத்திற்கு மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆதரவு தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதளத்தில், அதாவது தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டு குறித்த இளைஞர் தாயகம் திரும்ப வெளிநாட்டு அமைச்சர் தலையிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆசிரியர் அலுவலகம் முன்பு கடந்த 19ஆம் தேதி தனது சொந்த நாடான இலங்கைக்கு அனுப்புமாறு 37 வயதுடைய இலங்கை தமிழர் ஒருவர் போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். தான் 6 வருடம் புழல் சிறைச்சாலையிலும் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், மேலும் 25 வருடங்கள் அனாதையாக வாழ்வதால் தனது தாய் தந்தையிடம் சொல்ல வேண்டும் என அழுது புலம்பும் காணொலி ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. அதை மேற்கோள் காட்டியே நாமல் தனது பதிவை செய்துள்ளார். இந்த பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, ஒரு இளைஞன் தனது எதிர்காலத்துக்காக கெஞ்சுவதை காண்பது இதயத்தை உருக்கும் செயலாகும். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை வம்சாவளி அகதிகளின் நிலைமை இன்னும் கவலைக்குரிய விடயமாகவே காணப்படுகின்றது. அடையாள பிரச்சினைகளால் மேலும் பல இளைஞர்களின் உயிர்கள் பறிபோவதை எம்மால் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இந்த இளைஞன் பாதுகாப்பாக மீண்டும் தாயகம் திரும்புவதை உறுதி செய்வதற்காக வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இதில் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் பௌத்த பிக்குகளின் ஒழுக்கத்தை சீரழிப்பதற்கும் அவர்களை போதைப்பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் சிக்க வைப்பதற்கும் சில அரசியல் சக்திகள் திட்டமிட்டு செயல்படுகின்றன என்று பலாங்கொடை கசபதேரர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்தினை வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக சூழலில் பிக்குகள் மாற்றமடைவது குறித்து மேலும் கூறியதாவது, பிரிவினா கல்வியில் சிறந்த ஒழுக்கத்தை பயிலும் பிக்குகள் பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைந்த பின்னரே மாற்றமடைகின்றனர். அங்குள்ள மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் முன்னணி சோசலிச கட்சியின் மாணவர் அமைப்புகள் பிக்குகளுக்கு மார்க்சிய சிந்தனைகளை தவறான முறையில் போதித்து அவர்களை அநாகரிகமான நிலைக்கு தள்ளுகின்றனர். குஷ் உள்ளிட்ட போதைப்பொருள் பழக்கங்களுக்கு பிக்குகள் அங்குள்ள அரசியல் பின்புலத்தையே பழக்கப்படுத்தி வருகின்றனர். இது பௌத்த சாசனத்தை சர்வதேச ரீதியில் அவமதிப்பதற்காக கையாளப்படும் ஒரு உபாயம். தாய்லாந்திலிருந்து குஷ் கடத்திய விவகாரத்தில் பிக்குகள் கைது செய்யப்பட்டமை குறித்து சந்தேகம் நிலவுகின்றது.
கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான பிக்குகளா அல்லது கடத்தலுக்காக சீருடை அணிவிக்கப்பட்டவர்களா என்பது விசாரிக்கப்பட வேண்டும். அரசும் இடதுசாரி கட்சிகளும் தங்களுக்கு பிடிக்காத பிக்குகளை பழிவாங்க இவ்வாறான விவகாரங்களை பின்னணியிலிருந்து இயக்குகின்றனவா என பலத்த சந்தேகம் எமக்குள்ளது. இந்த அரசு பௌத்த எதிர்ப்பு அரசு ஆகும். கத்தோலிக்க மதகுருமாருக்கு ஒரு நீதி, பிக்குகளுக்கு ஒரு நீதி என இந்த அரசு செயற்பட்டு வருகின்றது. பிக்குகள் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களை தூண்டிய அரசியல் சக்திகள் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும். சந்தேகத்தின் ஆன்மீக அடையாளமான பிக்குகளை சீரழிக்கும் இத்தகைய அரசியல் கலாச்சாரம் மிகவும் ஆபத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீள கட்டியெழுப்பும் நிதியம் சட்ட ரீதியாக ஸ்தாபிக்கப்படவில்லை எனவும் அதன் இருப்பு குறித்து பாரிய சந்தேகம் நிலவுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், நிதித்துறை ராஜாங்க அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அண்மையில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு கடும் சவால் விடுத்துள்ளார். இந்த நிதியத்தில் உள்ள பணம் பாதுகாப்பாக இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் கூறிய போதிலும் சட்ட ரீதியாக அப்படியொரு நிதியமே இல்லை என ஹர்ஷடி சில்வா வாதிடுகின்றார். நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ நிதியங்களை மட்டுமே பராமரிக்க முடியும். ஆனால் இந்த நிதியம் அவ்வாறு முறைப்படி நிறுவப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் கீழ் பல நிதியங்கள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தாம் பலமுறை கேள்வி எழுப்பியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றே பதிலளிப்பதாகவும் இதன் மூலம் அந்த நிதியம் இதுவரை முறையாக உருவாக்கப்படவில்லை என்பது உறுதியாவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நிதித்துறை ராஜாங்க அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஏப்ரல் 24, 2026 நிலவரப்படி இந்த நிதியத்தில் மொத்தமாக 9,583 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். 2025ஆம் ஆண்டு டித்வா சூறாவளி பாதிப்புக்கு பின்னரான புனரமைப்பு பணிகளுக்காக மேலதிகமாக மதிப்பீட்டின் கீழ் 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் பெரும்பகுதி இன்னும் பயன்படுத்தப்படாமல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நிதியத்தில் பணம் இருப்பதாக கூறினாலும் நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் அத்தகைய ஒரு நிதியம் முறையாக பதிவு செய்யப்படாமல் இருப்பது அந்த பணத்தின் கையாளுதல் மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளதாக ஹர்ஷடி சில்வா எச்சரித்துள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிதி முறைகேடுகளை அரசு குறைத்து மதிப்பிட முயல்கின்றது. ஆனால் ஒப்பந்தக்காரர்களுக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட தொகையில் 51 மில்லியன் ரூபாய் இன்னும் கணக்கில் காட்டப்படாமல் மாயமாகவே உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இரட்டை கொடுப்பனவுகள் குறித்து குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்று பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன அண்மையில் தெரிவித்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை இட்டுள்ளார். நாமல் ராஜபக்ச தனது பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, அமைப்பில் ஏற்பட்ட பிழை காரணமாக ஒப்பந்ததாரர்களுக்கு 263 மில்லியன் ரூபாய் தவறுதலாக அனுப்பப்பட்டதை இலங்கை வங்கியின் நிதி திரும்பப் பெறும் அறிவித்தல் மிகவும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றது. இவ்வாறு தவறுதலாக கைமாறிய தொகையில் 51 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகை இதுவரை மீளப் பெறவோ அல்லது கணக்கில் காட்டவோ இல்லை. உத்தியோகபூர்வ ஆவணங்களே உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் போது எந்த அடிப்படையில் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை மறுக்கின்றார்? அமைச்சர் விமல் ரத்நாயக்க இந்த விவகாரத்தில் அமைதி காப்பதையும் அரசின் மறுப்பு அறிக்கைகளை அவர் கடுமையாக சாடியுள்ளார். மக்களின் வரிப்பண முறையாக கையாளப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் கடமை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை எரிபொருள் கூட்டு தாபனம் டீசல் இறக்குமதியில் பெரும் மோசடியொன்றை மேற்கொண்டுள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சி முறைப்பாடொன்றை மேற்கொண்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை விசாரிப்பதற்காக ஆணைக்குழுவில் குறித்த முறைப்பாடு எழுத்து வடிவில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை எரிபொருள் கூட்டு தாபனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட டீசல் இறக்குமதியில் பெரும் மோசடி ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அதன் மூலம் அரசாங்கத்துக்கு பாரிய நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூட்டு எதிர்க்கட்சி தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கோப்புகளை ஆராய்ந்து பார்த்து உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கூட்டு எதிர்க்கட்சி தனது முறைப்பாட்டில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. குறித்த முறைப்பாட்டில் கூட்டு எதிர்க்கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர்களான GL பீரிஸ், சம்பிக்க ரணவக்க, மஹிந்த அமரவீர மற்றும்
தல்தா அத்துக்கோரள உள்ளிட்ட பலரும் கையெழுத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திரைசேரியில் ஹேக்கர் தாக்குதலில் மாயமான 2.5 அமெரிக்க டாலர் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கோரிய ஒருநாள் விவாதத்தை வழங்க அரசாங்க தரப்பு மறுத்துள்ளதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சி முதற்கோலாசான் கஜந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் மே 5ஆம் தேதி மீள கூட உள்ளது. இது தொடர்பான கட்சி தலைவர்களுக்கான கூட்டம் சபாநாயகர் தலைமையில் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றுள்ளது. அந்த கூட்டத்தில் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்த திரைசேரியில் ஹேக்கர் தாக்குதலில் மாயமான 2.5 அமெரிக்க டாலர் தொடர்பான ஒருநாள் விவாதத்தை தர மறுத்துள்ளது. நிதி தொடர்பான பொறுப்பு நாடாளுமன்றத்தை சார்ந்ததாகும். ஆனால் குறித்த சம்பவம் நடந்து 3-4 மாதங்கள் கடந்த நிலையில் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கப்படவில்லை. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியின் பொறுப்பு என்ற வகையில் இந்த கோரிக்கையை முன்வைத்தோம். எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் பின்னர் எதிர்க்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய சிறு கட்சியின் உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு மக்களின் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கில் நாடாளுமன்றத்தில் எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள ராணுவ நடவடிக்கை அணு ஆயுத பரவல் தடை சட்டத்திற்கு எதிரான ஒரு பகிரங்கமான செயல் என்று ரஷ்யாவின் சிறப்பு தூதர் ஆண்ட்ரே பெலோசோவ் கடுமையாக சாடியுள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அணுசக்தி பாதுகாப்பு விதிகளில் இந்த தாக்குதல் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அனுமதியின்றி சர்வதேச அங்கீகாரத்தை புறந்தள்ளி இந்த ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட குண்டுவீச்சு சர்வதேச அணுசக்தி முகாமையின் அதிகாரத்தையும் அதன் பாதுகாப்பு விதிமுறைகளையும் பலவீனப்படுத்தியுள்ளதாக வலியுறுத்தியுள்ளார். அமைதியான நோக்கங்களுக்கான அணுசக்தியை பயன்படுத்த ஈரானுக்கு இருக்கும் பறிக்க முடியாத உரிமையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இது சர்வதேச சட்ட திட்டங்களுக்கு விடப்பட்ட சவால் என்று தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலானது அணுசக்தி ஒத்துழைப்பு கட்டமைப்பில் ஈடு செய்ய முடியாத விரிசலை ஏற்படுத்தும் எனவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேதின கூட்டத்தில் இணையுமாறு ரணில் தரப்புக்கு சஜித் பகிரங்க அழைப்பு. தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை அகதி இளைஞனுக்காக கவலையடைந்த நாமல் ராஜபக்ச. பிக்குகளை சீரழிக்க அரசியல் சக்திகள் சதி கசப்பு தேரர் குற்றச்சாட்டு. அரசாங்கத்தின் மற்றுமொரு நிதி விவகாரம் தொடர்பில் எழுந்துள்ள பெரும் சர்ச்சை. வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் பாரிய நிதி முறைகேடு நாமல் சாடல். டீசல் இறக்குமதியில் மோசடி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் கூட்டு எதிர்க்கட்சி முறைப்பாடு. நாடாளுமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் ஹேக்கர் சம்பவத்தால் ஏற்பட்ட குழப்பம். அணு ஆயுத பரவல் தடை சட்டத்துக்கு அப்பட்டமான சவால் ரஷ்யா கடும் எச்சரிக்கை. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.